பணவரவு அதிகரிப்பதற்கு மாதத்தின் முதல் நாள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிறவங்க மாதத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க இல்லை கடையை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். இப்படி என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அந்த மாதம் முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக பண வரவில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பண வரவும் அதிகரிக்கும். உங்கள் வேலையில் எந்த தடையுமே இருக்காது. நாளைய தினம் மே மாதத்தின் முதல் நாள். இது ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ முதல் தேதியில் நீங்கள் இதை செய்யலாம். உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக இதை செய்யுங்க. பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 1/5/2025 சித்திரை மாதத்தின் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய தினம் சதுர்த்தி கூட வருது. ரொம்பவே அருமையான ஒரு நாள். மாதத்தின் முதல் நாள் விநாயகருக்கு உகந்த, விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதியில் வருது. நம் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு காலையில் விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து பாருங்கள். மாதம் முழுவதும் பணவரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து பணவரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சிடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பட்டையை நீங்கள் இதுக்கு பயன்படுத்துங்க. நல்லா அந்த பட்டையை போட்டு பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1-2 சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிங்கனாக்கா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டுரும். அதை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு பட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் நோட்டு, அது 500 அல்லது 100 200 இல்லை 10 ரூபா கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. அந்த ரூபாய் நோட்டில் நம்ம அந்த பொடி பண்ண பட்டையை அந்த ரூபாய் நோட்டில் வைக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனதார உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு, இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் அதிகரிக்கணும், நான் பணக்காரனாக இருப்பேன், பணக்காரனாக வாழ்வேன், தினம் தினம் எங்கள் வீட்டில் பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு நேர்மறையாக பாசிட்டிவாக மனசில் நினச்சிக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு வீட்டுக்கு உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை அப்படியே பணத்தில் உள்ள பொடியை அப்படியே ஊதி விடுங்க. அது 4 பக்கமும் பறந்து விழும். நம்ம வீட்டில் இந்த பொடி நிலைவாசலுக்கு உள் பக்கம் பரவி வரும். நீங்கள் ஊதி விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு அன்றாட உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க தொடங்கலாம். அந்த பணத்தை நீங்கள் மடித்து நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பட்டைப்பொடி எப்படி பறந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருதோ அதே மாதிரி பணம் நம்ம வீட்டிற்குள் தினம் தினம் வரும். இதுதான் பரிகாரம். மாதத்தில் முதல் நாள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது. அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம். கணவரோட வருமானம் பல மடங்கு பெருகும். இதை செஞ்சுட்டு கணவர் கூட தனக்கு தானே நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம். மாதம் முழுவதும் பணம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நான் வெறும் பட்டைப்பொடியை மட்டும் ஊதி விட்டுட்டு நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு பணம் கூரையை பிச்சுட்டு கொட்டுமானா அப்படி கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கோம், கடின உழைப்போடு நம்ம கடின உழைப்பை மூலதனமாக போடுறோம். அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள், பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பட்டை இயற்கையாகவே பண வரவை ஈர்த்து தரக்கூடியது. பட்டை வச்சு நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே வெற்றி அடையும். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள் கூட உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட வாசம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அதனால தான் நம்ம மாதத்தின் முதல் நாள் இதை செய்கிறோம். நீங்கள் நாளைய தினம் காலையில் ஏஞ்சதுமே எப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாடிங்க வராங்கன்னா நம்ம ஒரு நல்ல அலங்காரமாக நார்மலாக போயிட்டு நிற்காமல் நம்ம முகத்தெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு தானே போய் வரவேற்போம். அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரை நம்ம மாதத்தின் முதல் நாள் வரவேற்கிறோம். எப்படி புது வருஷம் பிறந்தது அப்படின்னா நம்ம வரவேற்கிறோமோ அதே மாதிரி மாதம் முதல் நாளை நம்ம வரவேற்றோன்னா அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நமக்கே தெரியும், அந்த ஒரு நேர்மறை சக்திகள் நம்மை ஆள்றதை நமக்கு தெரியும். அப்போது நாளைய தினம் நீங்கள் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிடுங்க.
குளிக்க முடியலைனாலும் கை கால் கழுவிட்டு முகத்தெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு தலையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு சிரித்த முகத்தோட கொல்லக்கதவை திறந்து மூடிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் கதவை தலைவாசலை திறக்கும் போதே அஷ்டலட்சுமிகள் வருக வருக, மகாலட்சுமிகள் வருக வருக, இப்படி நர்பவி நர்பவி இப்படி நல்லா நேர்மறையான சொற்களை நல்ல சொற்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே திறங்க. மகாலட்சுமியே வருக வருக, பண வரவு அதிகரிக்கணும், பணம் சேரணும் அப்படின்னு நமக்கு என்னென்ன வார்த்தைகள் பாசிட்டிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சொல்லி நீங்கள் வரவேங்க. கண்டிப்பாக மாதம் முழுவதும் பண வரவுங்கிறது உங்களுக்கு வீண் விரயமாகாமல் உங்களுக்கு பண வரவு சேமிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையோட விநாயகரையும் மனதார வேண்டிக்கோங்க. நாளைய தினத்தில் விநாயகரை வணங்கிட்டு ஒரு 2 அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அந்த 2 அருகம்புல் வச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு என்னுடைய இந்த மாதம் முழுவதும் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.